மிதுனராசி மெய்யன்பர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா? ஆக மகிழ்ச்சி. உங்களுக்கு இப்போது அந்த ஜென்மகுருவாக இருந்து பல சிரமங்களை தந்து கொண்டிருப்பவர் அடுத்து ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கடக குரு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைய இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பல சிறப்புகளும் மேன்மைகளும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது நாள் வரை நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த புது வாகனங்கள் மற்றும் வீடு கட்டுவது மற்றும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சிறப்பாக ஈடேறி வரும். இதனால் வரை தடைப்பட்டு வந்திருந்த செயல்கள் கூட உங்களுக்கு தானாக தேடி வந்து உங்கள் கையறிக நிற்கும். அது எல்லாம் வெற்றி வகை சூடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. ஆக உங்களுக்கு 10ல் சனீஸ்வர பகவான் இருக்கார். ஆக ஒரு 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பாவது இருக்கணும்னு சொல்லும்போது அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தொழில் சிறப்பாக இது நாள் வரை இருந்து வந்தது போன்று இதற்கு மேலும் சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு 9ல் ராகு பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பாகியஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது, கும்பத்தில் ராகு இருப்பது உங்களுக்கு பல மேன்மைகளையும் பல நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களையும் ஆச்சரியத்தையும் உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவார்கள். அதே போன்று 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் தைரிய வீரியஸ்தானமாக உங்களுக்கு பல முயற்சிகளில் வெற்றி கை கொடுப்பார்கள். மேலும் சிறப்பான ஒரு நிலைகளை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். ஆக கடக குரு ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நன்றாக இருக்கும். ஆக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவி வரும். சிறு சிறு பிரச்சனைகளாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைவு இருந்தாலும் அதெல்லாம் பெரிய அளவில் இல்லாமல் நினைத்த மாத்திரத்தில் உயர்ந்த இடத்தில் நீங்கள் செல்வீர்கள். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யம் மேலும் மேலும் மிகப்படும். இல்லத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள், சொத்துகள் மற்றும் பல வாகனங்களும் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆக பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதை முடிந்த மட்டில் பிள்ளையார் வழிபாடு சென்று வாருங்கள். மேலும் அந்த மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி அம்மன் தரிசனம் அங்கே இருப்பவர்கள் காணலாம். அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தரிசனம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் உயரத்தை கொண்டு போய் சென்றுவிடும். ஆக நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.